ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் இல்லாதவங்க பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது கூடவே நம்ம இந்த 2 லிட்டர் பசும்பாலுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 600 கிராம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம் வச்சு பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சர்க்கரை கிறிஸ்டலாக ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத்தான பர்ஃபெக்டான மில்க் மேட் நம்மளால் செய்ய முடியாது. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு பால் கொதிக்க வைங்க. பால் கொதித்த உடனே நம்ம கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். பால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி மேலாப்பில் ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் படிகிற ஆடை இருக்குது பாருங்கள், அதை மட்டும் எடுத்துடணும். எடுத்து ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஏடுகள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியே ஆகணும். எடுக்காமல் விட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலோ இல்லை டைம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணாலோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மில்க் மேட் நம்மளால் செய்ய முடியாது. இது பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல சில்கியான ஸ்மூத்தான மில்க் மேட் வீட்டிலையே பண்ணலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம லைஃப்பில் இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலையில் எல்லாத்துலேயும் பொறுமையை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பொறுமையாக காத்து கிடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணும்போது தான் ஒரு கம்ப்ளீட்டான ரெசிபி நல்ல முழுமையாக சக்ஸஸாக நமக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேம் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆகும். கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி நமக்கு கிடைக்காது. எத்தனையோ தடவை சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இந்த மில்க் மேடை பார்த்து இதோடைய ப்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நான் வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு சின்ன டப்பாவே 155 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் மொத்தமாக இந்த செய்யக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா 150 ரூபா தான் ஆகும். ஆனால் நமக்கு வரக்கூடிய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். 3 மடங்கு கிட்டத்தட்ட கடைகளில் வாங்குறதை விட அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வீட்லேயே சில விஷயங்களை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதிக காசு கொடுத்தும் வாங்க தேவை கிடையாது. பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய மில்க் மேட் தயாராகிடுச்சு. எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஆற ஆற நல்லாவே திக்காகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரிப்பு வச்சு இதை நல்லாவே வடிகட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த ஏடுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துட்டால் தான் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு மில்க் மேட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்குங்க. அது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் கடையில் இருக்கிறது. ஆனால் இது நல்ல பர்ஃபெக்டான ஒரு மில்க் மேடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் மேடு எந்த அளவுக்கு திக்காக ஸ்மூத்தாக கடைகளில் கிடைக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்க அதே எல்லா டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான மில்க் மேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளில் கண்டிப்பாக வாங்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.